மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பாய்ச்சல் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். மகிழுந்தினுடைய வேகம் குறைய குறைய மேலே ஊர்ந்து முன்னே வந்தது. அனுமார் பின்னுக்கு நகர்ந்து சென்றார். அந்த மகிழுந்தில் இருந்தவர் பணத்தை எடுத்து அனுமார் பக்கமாக நீட்ட அவர் அருகில் இருந்த மேலக்காரனை பார்த்தார். அவர் அவசர அவசரமாக ஓடி வந்து பணத்தை வாங்கி தன்னுடைய மடியில் கட்டிக்கொண்டார். அனுமார் தெற்காக நடக்க ஆரம்பிக்க அழகு ஓடிப்போய் அவருடைய வாளை தூக்கி தன்னுடைய தோளின் மீது வைத்து கொண்டான். ஆட்டமில்லாமல் அனுமர் நடக்கத் தொடங்கியதனால் கூட்டம் மெல்ல விலக ஆரம்பித்தது. திடீரென்று அனுமால் ஒரு பாய்ச்சல் பாய்ந்தார். வாள் நழுவி தரையில் கீழே விழுந்தது. அதனை பிடிப்பதற்காக இவன் குனிந்த பொழுது மீண்டும் ஒரு பாய்ச்சல் பாய்ந்து வேகமாக ஆட ஆரம்பித்து விட்டார். வர வர ஆட்டம் துரிதகதிக்கு மிக வேகமாக சென்றது. பதுங்கியும் பாய்ந்தும் ஆடுகின்றார். ஆட ஆட புழுதி புகை போல எழுகின்றது. எதனையும் பொருட்படுத்தாமல் ஆட்டத்தில் தன்னை எழுந்தவராக இவர் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். மேளமும் நாதஸ்வரமும் அவர் ஆட்டத்தோடு இணைந்து செல்ல முடியவில்லை, தடுமாறிவிட்டது. மேல்மூச்சு வாங்க ஆட்டத்தை ஒரு வழியாக நிறுத்தினார் அனுமார். மிகவும் சோர்வோடு மேலக்காரன் தோளிலிருந்து தவளை கீழே இறக்கி வைத்தான். ஆட்டம் முடிந்தது. அனுமார் வாயால் மூச்சு விட்டுக்கொண்டே ஆலமரத்தில் சாய்ந்து கொள்கின்றார். மேலக்காரன் ஆட்டத்தில் சேர்ந்த பணத்தை கணக்கு பார்த்து பிரித்து அனுமாரினுடைய பங்கை அவரிடம் கொடுக்கின்றான். மரத்தில் சாய்ந்திருந்தவர் எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்றார். ராமுவும் அழகுவும் வாளை தூக்கி கொண்டு தன்னுடைய தோளின் மீது வைத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரமாக ஒரு சிறிய கோவில் இருக்கின்றது. அந்த கோவிலினுடைய தூண்களில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய வாளை பிடுங்கி போடுகின்றார். அதன் பிறகு வாய், இடுப்பு வேட்டி, மார்பு கச்சை, ராமர் படம், கால் சதங்கை, கை சதங்கை என்று ஒவ்வொன்றையும் கழட்டி வீசி எறிகின்றார். அழகுவை பார்க்கின்றார். இங்கே வா என்று சொல்கின்றார். அவன் அருகில் சென்றவுடன் ஆட்டத்தை பார்த்தாயா என்று கேட்கின்றார். பார்த்தேங்க, ரொம்ப ஜோராக இருந்தது. எனக்கும் உங்களை மாதிரியே ஆட வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். அப்படியா, இங்கே ஆடு பார்க்கலாம் என்று சொல்கின்றார். உடனே காலில் சலங்கையை எடுத்து சுற்றி கொண்டு அனுமாரியினுடைய மூச்சியை எடுத்து மாட்டிக்கொண்டு தான் பார்த்ததை எல்லாமே மறுபடியும் மனதில் நிறுத்தி கொண்டு ஆட்டத்தை வேகமாக ஆட ஆரம்பிக்கின்றான். இவனுடைய ஆட்டமானது தாளகதிக்கு மிகவும் இணங்கி வருவதைப் போல அனுமாருக்கு தோன்றியது. நேரமாக ஆக அடி தப்பியது. தன்னுடைய மனம் போன போக்கில் அவன் ஆடுகின்றான். ஒரு கட்டத்தில் அவனுடைய ஆட்டம் பொறுக்க முடியாததாக இருந்தது. இங்கே பாரு என்று அனுமார் தாவி குதித்து முன்னே வந்து மெல்ல அடி போட்டு அவர் ஆடத் தொடங்குகின்றார். லேசாக ஆரம்பித்த ஆட்டமானது சில நொடிகளிலேயே மிக வேகமாக சென்றது. இவன் கண்ணிமைக்காமல் அவர் ஆடுகின்ற ஆட்டத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றான். துள்ளியும் பாய்ந்தும் பெருங்குரலில் ஊர் நெடுங்க கூச்சலிட்டும் ஆடிய அனுமார் ஒரு சின்ன பையன் முன்னே ஆடுவதை
உணர்ந்து கொண்டு திடீரென்று தன்னுடைய ஆட்டத்தை நிறுத்தி கொண்டார். எங்கே பாடு பார்க்கலாம் என்று சொல்கின்றார். அழகு நிதானமாக ஆடுகின்றான். தன்னுடைய ஆட்டத்தில் மெய் மறந்தவனைப் போல் அவன் ஆடிக்கொண்டே இருக்கின்றான். அவனை பார்த்த பொழுது தனக்கு ஒரு வாரிசு கிடைத்துவிட்ட ஒரு பெருமகிழ்ச்சியானது அவருக்கு ஏற்பட்டது. அவனை பிடிப்பதற்காக பாய்ந்து செல்கின்றார். கால்கள் பின்னிக்கொள்ள தரையில் விழுகின்றார் அனுமார். அழகு அனுமார் விழுந்ததை கூட கவனிக்காமல் தன்னுடைய ஆட்டத்தில் மூழ்கியவனாக களிப்பும் உற்சாகம் பொங்க வேகமாக ஆடிக்கொண்டே இருந்தான். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அகப்பொருள் இலக்கணம். பொருள் என்பது என்ன? அகம் புறம் என்பது என்ன? அகப்பொருள் எவை? அகப்பொருள் அகத்தினைக்குரியவை என்னென்ன என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 144 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. அகப்பொருள் இலக்கணம். பொருள். பொருள் இலக்கணம். தமிழ் இலக்கணமானது 5 வகைகளாக இருக்கின்றது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று. அதில் 3ஆவதாக இருக்கக்கூடியதுதான் பொருள் இலக்கணம் என்பது. பொருள் என்பது ஒழுக்கமுறை. பொருள் என்பது ஒழுக்கமுறை என்று பொருளை தரக்கூடியது. சங்ககால மக்கள் அரசர்களின் பெருமைக்கு சான்றாக விளங்கக்கூடிய பொருள் இலக்கணமானது அவர்களுடைய வாழ்க்கை முறையை தெளிவாக படம் பிடித்து காட்டக்கூடியவை. அன்புள்ளம் கொண்ட தலைவன் தலைவியினுடைய இல்வாழ்க்கையின் அமைப்பையும் மன்னர்களினுடைய வீரும் கொடை ஆகியவற்றினுடைய பெருமையும் பொருள் இலக்கணத்தால் தெளிவாக நமக்கு காண்பிக்கப்படுகின்றது. நம் தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தங்களுடைய வாழ்வியலை அன்பு வாழ்க்கையும் வீர வாழ்க்கையும் என்று 2ஆக பிரித்தார்கள். அதாவது அகம் புறம் என்று 2 வகையாக பிரித்தார்கள். தமிழ் மக்களின் இல்வாழ்க்கையோடு இணைந்த அக வாழ்க்கையை பற்றி பாடுவதற்கு அமைந்தது அகப்பொருள் இலக்கணம் என்பது. போரிடல் போன்ற புற வாழ்க்கையை பாடிட அமைந்தது புறப்பொருள் இலக்கணம். இப்படி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தங்களுடைய வாழ்க்கை முறையை அகம்புறம் என்று 2 பிரிவாக நம்முடைய முன்னோர்கள் பிரித்திருக்கின்றார்கள். அதில் இன்று நாம் காண்பது அகப்பொருள் இலக்கணம். அகம் என்ற சொல் இல்லம், உள்ளம் என்ற பொருளை தரக்கூடியது. ஒன்றுபட்ட உள்ளங்கள் இல்லத்தில் ஏற்ற வாழ்வை விளக்குவதே அகப்பொருள் என்பது. ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவரினுடைய உள்ளங்களில் நிகழும் காதல் உணர்வால் ஏற்பட்ட இன்ப நிகழ்ச்சியை விளக்குவதே அகப்பொருள் என்பது. அகத்திணை. அகத்திணை என்பவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என்று 7 வகைகளாக இருக்கின்றது அகத்திணைகள். அகத்திணைகளானது 7 வகைகளாக இருக்கின்றது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என்று 7 வகைகளாக இருக்கின்றது. இதில் முதல் 5மே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய முதல் 5ம் அன்பின் 5 என்று அழைக்கப்படுகின்றது.
முதலைந்தும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அன்பின் ஐந்திணை என்று அழைக்கப்படுகின்றது. எவை? முதல் ஐந்துமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற இந்த முதல் ஐந்துமே அன்பின் ஐந்திணை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த அகத்திணைகள் ஐந்திற்கும் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியவை இருக்கின்றன. இந்த அன்பின் ஐந்திணைகள் ஐந்திற்குமே முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகிய மூன்றும் இருக்கின்றது. இவை ஐந்திணைகளுக்கு உரியவையாக இருக்கின்றன. அதில் முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் என்பதை பற்றியது. அகப்பொருள் என்பது ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவரினுடைய உள்ளங்கள் கொண்ட அன்பினால் நிகழக்கூடிய இன்ப நிகழ்ச்சியை உணர்த்துவது அகத்திணை. அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இதில் முதலைந்தும் அன்பின் ஐந்திணை என்று அழைக்கப்படுகின்றன. புரிந்ததா மாணவர்களே? அகப்பொருளுக்குரிய பொருள்கள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பவை. புரிந்ததா? நன்றி. முதற்பொருள். முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். முதற்பொருள் என்பது அந்த அகத்திணைகளுக்குரிய நிலங்களையும் அவற்றிற்குரிய பொழுதுகள், பெரும்பொழுது, சிறுபொழுது ஆகியவற்றை விளக்கக்கூடியது முதற்பொருள் என்பது. முதலில் நாம் காண்பது அகத்திணைகளுக்குரிய நிலங்கள். அன்பின் ஐந்திணையவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை. இதில் குறிஞ்சிக்குரிய நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்ததாக இருக்கக்கூடிய இடங்கள் குறிஞ்சி நிலம் என்பவை. அதேபோன்று முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். காடுகளும் அந்த காட்டை சார்ந்திருக்கக்கூடிய இடங்களுமே முல்லை நிலத்திற்குரியவை. அதேபோன்று மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். வயலும் வயல் சார்ந்திருக்கக்கூடிய இடங்களையும் குறிக்கக்கூடியது மருதம், மருத நிலம் என்பது. நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். கடலும் கடல் சார்ந்திருக்கக்கூடிய இடங்களையும் குறிக்கக்கூடியவை நெய்தல். பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும், அதாவது மணல். குறிஞ்சியும் முல்லையும் அவை இரண்டுமே திரிந்திருக்கக்கூடிய நிலம். மணலும் மணல் சார்ந்த இடத்தையும் குறிக்கக்கூடியது பாலை நிலம் என்பது. இவைதான் ஐவகை நிலங்கள். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும். இவை நிலங்கள், ஐவகை நிலங்கள் என்பது. முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் என்று பார்த்தோம். அடுத்தது பொழுது. பொழுது என்பது 2 வகையாக இருக்கின்றது. ஒன்று பெரும்பொழுது, மற்றொன்று சிறுபொழுது. பெரும்பொழுது என்பது ஓர் ஆண்டினுடைய 6 கூறுகள். ஒரு வருடத்தினுடைய 6 பிரிவுகளாக இருக்கக்கூடியது பெரும்பொழுது என்பது. இப்போ ஒரு வருடம் அப்படின்னா எத்தனை மாதங்கள்? ஒரு வருடத்திற்கு தமிழ் மாதங்கள், ஆங்கிலம் சொல்லக்கூடாது, தமிழ் மாதங்கள் எத்தனை மாதங்கள் இருக்கின்றன? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. 12 மாதங்கள் இருக்கின்றது. இப்போ பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகள் என்றால்
ஒரு காலத்திற்கு எத்தனை மாதங்கள் வரும்? 2 மாதங்கள் வரும். சரியா? இப்போ அந்த பெரும்பொழுதுகள் எவை எவை என்பதை பார்ப்போம். கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம் என்பவை. இவைதான் 6 பெரும்பொழுதுகள். எவை? கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம் என்பவை. கார்காலம் என்பது மழை பொழியக்கூடிய காலகட்டம். அவைதான் கார்காலம். கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி, புரட்டாசி. ஆவணி, புரட்டாசி ஆகிய 2 காலங்களுமே கார்காலம், மழைக்காலம். மழை பெய்ததனுடைய அறிகுறியாக நமக்கு தெரிவிக்கக்கூடியது என்ன? குளிர். அது அடுத்து வரக்கூடிய காலம் குளிர்காலம். அந்த குளிர்காலத்திற்குரிய மாதங்கள் ஐப்பசி, கார்த்திகை. பெருமழையானது பெய்ததனுடைய விளைவாக குளிர் நிலவக்கூடிய காலம் அந்த 2 மாதங்கள் ஐப்பசி, கார்த்திகை. குளிர் நிலவிய பிறகு நமக்கு வரக்கூடிய காலகட்டம் சற்று பனிமூட்டமாக இருக்கக்கூடியது. பனியினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது மார்கழி, தை. மார்கழி, தை ஆகிய 2 மாதங்களிலுமே பனியினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த 2 மாதங்களுமே. மார்கழியும் தையும். அதனை அடுத்து இருக்கக்கூடியது பின்பனிக்காலம். பின்பனிக்காலம் என்பது பனியினுடைய தாக்கம் சற்று குறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். பனியினுடைய தாக்கமானது சற்று குறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் பின்பனிக்காலம் என்பது. அது மாசி, பங்குனி ஆகிய 2 மாதங்கள். அடுத்து பனியினுடைய தாக்கம் முடிந்த பிறகு வெயிலினுடைய தாக்கம் ஆரம்பிக்கும். கோடைக்காலம், இளவேநீர்காலம். இளவேநீர்காலத்திற்குரிய மாதங்கள் சித்திரை, வைகாசி. வெயிலினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சித்திரை, வைகாசி என்பது. அதனை அடுத்து இருக்கக்கூடியது முதுவேநீர்காலம். வெயிலினுடைய தாக்கம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதற்குரிய மாதங்கள் ஆனி, ஆடி என்பது. இவைதான் பெரும்பொழுதுகள் என்பது. கார்காலம், மழைக்காலம் ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம், குளிர் நிலவக்கூடிய காலம் ஐப்பசி, கார்த்திகை. முன்பனிக்காலம், பனியினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மார்கழி, தை. பின்பனிக்காலம், பனியினுடைய தாக்கம் சற்று குறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மாசி, பங்குனி. இளவேநீர்காலம், வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சித்திரை, வைகாசி. முதுவேநீர்காலம், வெயிலினுடைய தாக்கம் சற்று குறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் ஆனி, ஆடி. இவைதான் பெரும்பொழுதுகள் என்பது. புரிந்ததா மாணவர்களே? அடுத்து சிறுபொழுது. பெரும்பொழுதுகள் என்பது ஓராண்டினுடைய 6 கூறுகள். அதேபோல் சிறுபொழுதுகள் என்பது ஒரு நாளினுடைய 6 கூறுகள். பெரும்பொழுது என்பது ஒரு வருடத்தினுடைய 6 பிரிவுகளாக இருந்தது. அதேபோல் சிறுபொழுது என்பது ஒரு நாளினுடைய 6 பிரிவுகள். ஒரு நாள் என்றால் ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை 6 பிரிவுகளாக பிரிக்கின்றோம் என்றால் ஒவ்வொரு பிரிவுக்கும் எத்தனை மணி நேரம் வரும்? 4 மணி நேரங்கள் வரும். அந்த சிறுபொழுதுக்குரிய 6 பிரிவுகள் என்னென்ன என்று பார்த்தால் காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை என்பது. காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. காலை என்பது காலை 6 மணி முதல் 10 மணி வரை. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை உள்ள சிறுபொழுது காலை. நண்பகல் என்பது
காலை 10 மணி முதல் 2 மணி வரை. காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரை உள்ள சிறுபொழுது நண்பகல். அடுத்து எற்பாடு. எற்பாடு என்பது சூரியன் மறையக்கூடிய நேரம், அதுதான் எற்பாடு. அது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. பிற்பகல் 2 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ளது எற்பாடு. மாலை. மாலை நேரம் என்பது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை உள்ளது மாலை நேரம். யாமம். யாமம் என்பது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. இரவு 10 மணியிலிருந்து இரவு 2 மணி வரை உள்ளது யாமம். நாம் பேச்சு வழக்கில் சாமம்னு மாற்றிட்டோம். ஏண்டா சாமத்தில் எந்திரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்லவா பேச்சு வழக்கில், அதுதான் யாமம். இரவு 10 மணியிலிருந்து இரவு 2 மணி வரை. வைகறை. வைகறை என்பது விடியற்காலை. வைகறை என்பது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. இரவு 2 மணியிலிருந்து காலை 6 மணி வரை உள்ளது வைகறை. அதனால்தான் வைகறை துயிலெழு என்று சொல்வார்கள். விடியற்காலையில் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னா 6 மணிக்கு முன்னாலேயே எழுந்திருக்க வேண்டும். அதுதான் வைகறை என்பது. இவை ஒரு நாளினுடைய 6 கூறுகள். இவைதான் சிறுபொழுது என்பது. காலை 6 மணி முதல் 10 மணி வரை. நண்பகல் காலை 10 மணி முதல் 2 மணி வரை. எற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. இவைதான் ஒரு நாளினுடைய 6 கூறுகள். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. திணையும் பொழுதும். இப்போ நாம் பார்த்தது முதற்பொருள். முதற்பொருள் என்பதில் ஐவகை நிலங்கள் என்பதை பார்த்தோம். அடுத்து பெரும்பொழுது சிறுபொழுது என்பது என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்து நாம் காண்பது திணையும் பொழுதும். அந்தந்த திணைகளுக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது என்பது என்ன என்பதை பற்றியதுதான் நாம் காணக்கூடியது. இப்போ குறிஞ்சி என்று பார்க்கும் பொழுது மலையும் மலை சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடமாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய பொழுதுகளானது குளிர்காலம், முன்பனிக்காலம். குளிரினுடைய தாக்கம், மலை சார்ந்த பகுதி என்றால் குளிரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், பனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது. அதனால்தான் அதற்குரிய பெரும்பொழுது குளிர்காலம், முன்பனிக்காலம் என்பது. அதே போன்று அதனுடைய சிறுபொழுது யாமம். குறிஞ்சியினுடைய சிறுபொழுது யாமம். அடுத்து முல்லை. முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும். காடு சார்ந்த நிலப்பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கு மழையானது அதிகமாக இருக்கும். பெருமழை பெய்யக்கூடிய காலகட்டங்கள். இப்போ மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்குரிய பெரும்பொழுது கார்காலம். முல்லையினுடைய பெரும்பொழுது கார்காலம். அதற்குரிய சிறுபொழுது மாலை. சிறுபொழுது என்ன? மாலை. அடுத்தது மருத நிலம். மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும். வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால அங்கே பெருமழை பெய்யலாம், குளிர் நிலவலாம், பனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம், பனியினுடைய தாக்கம் சற்று குறைந்திருக்கலாம், கடுமையான வெயில் நிலவக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம், வெயிலினுடைய தாக்கம் குறைந்திருக்கலாம்.
ஏனென்றால் அங்கே பயிர்கள் விளைவிக்கின்றன. வயல்வெளிகளில் பயிர்கள் விளைவதற்கு மழைநீர் தேவை, வெயிலினுடைய வெப்பம், கோடையினுடைய வெப்பம் தேவை, குளிர், பனி அனைத்துமே தேவையான ஒன்று. ஆக 6 பெரும்பொழுதுகளுமே அங்கு நிலவக்கூடிய காலகட்டம். எந்த நிலத்தில்? மருத நிலத்தில். மருத நிலத்திற்குரிய பெரும்பொழுது 6 பெரும்பொழுதுகளுமே வரும். அதேபோல் அதற்குரிய சிறுபொழுது என்ன என்று பார்க்கும் பொழுது வைகறை. மருத நிலத்தினுடைய சிறுபொழுது வைகறை. அடுத்தது நெய்தல். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி. கடலும் கடல் சார்ந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால அங்கே கடல் நீர் இருக்கின்ற காரணத்தினால் மழை பொழியலாம், குளிர்காற்று வீசலாம், பனிக்காற்று வரலாம், அதேபோன்று கோடையினுடைய தாக்கமும் இருக்கலாம். ஆக நெய்தல் நிலத்திலும் 6 பெரும்பொழுதுகளுமே வரும். கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம் என்று 6 பெரும்பொழுதுகளுமே வரக்கூடியது நெய்தல் நிலத்திற்கும். அதற்குரிய சிறுபொழுது என்ன என்று பார்த்தால் ஏற்பாடு. நெய்தல் நிலத்தினுடைய சிறுபொழுது ஏற்பாடு என்பது. அடுத்தது பாலை. பாலை நிலம். பாலை நிலம் என்பது மணலும் மணல் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி. மணல் சார்ந்த பகுதி என்பதனால அங்கே வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கம் சற்று குறைந்திருக்கும், பனியினுடைய தாக்கம் குறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். ஆக அங்கு நிலவக்கூடிய பெரும்பொழுதுகள் இளவேனில், முதுவேனில், பின்பனிக்காலம் என்பவை. இவை மூன்றுமே பாலை நிலத்தினுடைய பெரும்பொழுது. இவை இளவேனில், முதுவேனில், பின்பனி என்பது. அதனுடைய சிறுபொழுது நண்பகல். பாலை நிலத்தினுடைய சிறுபொழுது என்ன? நண்பகல். இவைதான் ஐவகை நிலங்களுக்குரிய பெரும்பொழுது, சிறுபொழுது என்பது. புரிந்ததா மன்னர்களே? குறிஞ்சி குளிர்காலம், முன்பனிக்காலம். அதனுடைய சிறுபொழுது யாமம். முல்லை நிலத்தினுடைய பெரும்பொழுது கார்காலம். அதனுடைய சிறுபொழுது மாலை. மருத நிலத்தினுடைய பெரும்பொழுது 6 பெரும்பொழுதுகளுமே வரும். அதற்குரிய சிறுபொழுது வைகறை. நெய்தல் நிலத்தினுடைய பெரும்பொழுது 6 பெரும்பொழுதுகளுமே வரும். அதற்குரிய சிறுபொழுது ஏற்பாடு என்பது. பாலை. பாலை நிலத்தினுடைய பெரும்பொழுது இளவேனில், முதுவேனில், பின்பனிக்காலம். அதற்குரிய சிறுபொழுது நண்பகல் என்பது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. கருப்பொருள். இதுவரை நாம் முதற்பொருளை பார்த்தோம். ஐவகை நிலங்கள், அதற்குரிய பெரும்பொழுது, சிறுபொழுது, அடுத்த 5 திணைகளுக்குரிய பெரும்பொழுதும் சிறுபொழுதும் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்து நாம் காண்பது கருப்பொருள். கருப்பொருள் என்பது ஐவகை நிலங்களுக்குரிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐவகை நிலங்களுக்குரிய தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு, பறவை, பூ, உணவு, மரம், நீர், பறை, யாழ், பண், தொழில் என்பனவற்றை குறிப்பிடக்கூடியது கருப்பொருள்கள் என்பவை. ஒவ்வொரு நிலங்களுக்குமே தனித்தனியாக தெய்வங்கள் இருக்கும், தொழில்கள் இருக்கும். அவற்றிற்குரிய மரபுகள் என்பது தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றைத்தான் நாம் பக்கம் எண் 146 அட்டவணையின் வாயிலாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஐவகை நிலங்களுக்குரிய கருப்பொருள்கள். முதலில் தெய்வத்தை பார்ப்போம். குறிஞ்சி. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன், மலை சார்ந்த பகுதி என்பதனால். முல்லை காடு, காடு சார்ந்த பகுதி என்பதனால முல்லை நிலத்தினுடைய தெய்வம் திருமால். மருதம் வயல், வயல் சார்ந்த பகுதி, அதனால் மருத நிலத்தினுடைய தெய்வம் இந்திரன். நெய்தல் கடல், கடல் சார்ந்த பகுதி,
அதனால் அந்த நிலத்தினுடைய தெய்வம் வருணன். பாலை, வறண்ட பாலைவனம். அதனால் அவர்களினுடைய தெய்வம் கொற்றவை, துர்க்கையம்மன். அடுத்தது மக்கள். குறிஞ்சி. குறிஞ்சி நில மக்கள் வெப்பன், குறவர், குரத்தியர். முல்லை நில மக்கள் தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். மருத நில மக்கள் ஊரன், உழவர், உளத்தியர். நெய்தல் நில மக்கள் சேர்ப்பன், பரதர், பரத்தியர். பாலை நில மக்கள் எயினர், எயிற்றியர். அடுத்து உணவு. குறிஞ்சி நிலத்தினுடைய உணவு மலைநெல், திணை. முல்லை நிலத்தினுடைய உணவு வரகு, சாமை. மருத நிலத்தினுடைய உணவு செந்நெல், வெண்ணெல். நெய்தல் நிலத்தினுடைய உணவு மீன், உப்புக்கு பெற்ற பொருள். பாலை நிலத்தினுடைய உணவு சூறையாடலால் வருகின்ற பொருள்கள். அடுத்தது விலங்கு. குறிஞ்சி. குறிஞ்சி நிலத்தில் வாழுகின்ற விலங்குகள் எவை என்றால் புலி, கரடி, சிங்கம். முல்லை நிலத்தில் வாழுகின்ற விலங்குகள் முயல், மான், புலி. மருத நிலத்தில் வாழுகின்ற விலங்குகள் எருமை, நீர்நாய். நெய்தல் நிலத்தில் வாழுகின்ற விலங்குகள் முதலை, சுறா. பாலை நிலத்தில் வாழுகின்ற விலங்கு வழியிழந்த யானை. அதேபோல் பூ. குறிஞ்சிப்பூ. குறிஞ்சி நிலத்தில் பூக்கக்கூடிய பூக்கள் குறிஞ்சி, காந்தல், செங்காந்தல் மலர். முல்லை நிலத்தில் பூக்கின்ற பூக்கள் முல்லை, தோன்றி. மருத நிலத்தில் பூப்பவை செங்கழுநீர், தாமரை. அதேபோன்று நெய்தல் நிலத்தில் தாழை, நெய்தல். பாலை நிலத்தில் குரவம், பாதிரி. அடுத்தது மரம். குறிஞ்சி. குறிஞ்சி நிலத்தில் உள்ள மரங்கள் அகில், வேங்கை. முல்லை நிலத்தில் உள்ள மரங்கள் கொன்றை, காயா. மருத நிலத்தில் உள்ள மரங்கள் காஞ்சி, மருதம். நெய்தல் நிலத்தில் உள்ள மரங்கள் புன்னை, ஞாழல். பாலை நிலத்தில் உள்ள மரங்கள் இழுப்பை, பாலை. பறவை. குறிஞ்சி நிலத்தில் உள்ள பறவைகள் கிளி, மயில். முல்லை நிலத்தினுடைய பறவைகள் காட்டுக்கோழி, மயில். மருத நிலத்தினுடைய பறவைகள் நாரை, நீர்க்கோழி, அன்னம். நெய்தல் நிலத்தினுடைய பறவைகள் கடற்காகம். பாலை நிலத்தினுடைய பறவைகள் புறா, பருந்து. அடுத்தது ஊர். குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு சிறுகுடி என்று பெயர். அதேபோன்று முல்லை நிலத்தில் பாடி, சேரி என்பது. மருத நிலத்தில் பேரூர், மூதூர் என்பவை. நெய்தல் நிலத்தில் பட்டினம், பாக்கம் என்பவை. பாலை நிலத்திற்கு குறும்பு என்பது. அடுத்தது நீர். குறிஞ்சி நிலத்தில் நீரானது அருவி நீராகவும் சுனை நீராகவும் வரக்கூடியவை. முல்லை நிலத்தில் காணும் பொழுது அவை காட்டாறாக வரக்கூடியவை. மருத நிலத்தில் பார்க்கும் பொழுது மனைக்கிணறு, பொய்கை என்பவை. நெய்தல் நிலத்தில் காணும் பொழுது மணற்கிணறு, உவர்களி என்பவை. பாலை நிலத்தில் வற்றிய சுனை, கிணறு என்பவை. அடுத்தது பறை. குறிஞ்சி நிலத்தினுடைய பறை தொண்டகம். முல்லை நிலத்தினுடைய பறை ஏறுகோட்பறை.
மருத நிலத்தினுடைய பறை மணமுள்ளா நெல்லரிகினை என்பவை. நெய்தல் நிலத்தினுடைய பறை மீன் கோட்பறை என்பது. பாலை நிலத்தினுடைய பறை துடி. அடுத்தது யாழ், இசைக்கருவி. குறிஞ்சி, குறிஞ்சி நிலத்தினுடைய யாழ் குறிஞ்சி யாழ். முல்லை நிலத்தினுடைய யாழ் முல்லை யாழ். மருத நிலத்தினுடைய யாழ் மருத யாழ். நெய்தல் நிலத்தினுடைய யாழ் விளரி யாழ். பாலை நிலத்தினுடைய யாழ் பாலை யாழ். அடுத்தது பண், இசை. குறிஞ்சி நிலத்தினுடைய பண் குறிஞ்சிப்பண். முல்லை நிலத்தினுடைய பண் முல்லைப்பண். மருத நிலத்தினுடைய பண் மருதப்பண். நெய்தல் நிலத்தினுடைய பண் செவ்வழிப்பண். பாலை நிலத்தினுடைய பண் பஞ்சுரப்பண். அடுத்தது தொழில். குறிஞ்சி நிலத்தினுடைய தொழில் தேனெடுப்பது, கிழங்கு அகழ்தல் என்பவை. முல்லை நிலத்தினுடைய தொழிலானது ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல் என்பவை. மருத நிலத்தினுடைய தொழிலானது நெல்லறிதல், களை பறித்தல். நெய்தல் நிலத்தினுடைய தொழிலானது மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பாலை நிலத்தினுடைய தொழிலானது வழிப்பறி, நிறை கவர்தல் என்பவை. இவைதான் ஐவகை நிலங்களுக்குரிய கருப்பொருள்கள் என்பவை. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது அகப்பொருள் இலக்கணம் என்பதை பற்றி பார்த்தோம். பொருள் என்பது ஒழுக்கமுறை. நம் தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம் புறம் என வகுத்தார்கள். அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவுநிலைகளை கூறுவது அகத்திணை. அகத்திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என்று 7 வகைகளாக இருக்கின்றன. அதில் முதலைந்தும் அன்பின் ஐந்திணை என்று அழைக்கப்படுகின்றது. முதற்பொருள், கருப்பொருள், குறிப்பொருள் ஆகியவை 5 திணைகளுக்குரியவை. முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். நிலம் என்பது 5 வகை நிலங்கள். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும். அடுத்தது பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என்று 2 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பொழுது கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம். சிறுபொழுது காலை, நண்பகல், எப்பாடு, மாலை, யாமம், வைகறை என்பவை. அடுத்த 5 வகை திணைகளுக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது. குறிஞ்சி குளிர்காலம், முன்பனிக்காலம், சிறுபொழுது யாமம். முல்லை கார்காலம், சிறுபொழுது மாலை. மருதம் 6 பெரும்பொழுதுகள், சிறுபொழுது வைகறை. நெய்தல் 6 பெரும்பொழுதுகள், சிறுபொழுது ஏற்பாடு. பாலை இளவேனில், முதுவேனில், பின்பனி, சிறுபொழுது நண்பகல். கருப்பொருள். கருப்பொருள் என்பது 5 வகை நிலங்களுக்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் என்பனவற்றை பற்றி குறிப்பிடக்கூடியது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 144, 145 மற்றும் 146. பக்கமே 144 அகப்பொருள் இலக்கணம் என்பதில் ஆரம்பித்து பக்கமே 146 கருப்பொருள் அட்டவணை தொழில் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 147. பக்கமே 147 குருவினா. முதல் குருவினா, முதல் குருவினாவும், 2வது குருவினாவும், 5வது குருவினாவும், இந்த 3 குருவினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 குருவினாக்களுக்குரிய விடை தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கமெண் 204 இடம்பெற்றுள்ளது. பக்கமெண் 204 காட்டில் விளைந்த வரையில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ண சுவை மிகுந்திருக்கும். இத்தொடரில் அமைந்துள்ள முதற்பொருள் கருப்பொருள்களை வகைப்படுத்தி எழுதுக. முதற்பொருள் நிலமும் பொழுதும். முல்லை காடு.
பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை. கருப்பொருள் உணவு வரகு. இரண்டாவது வினா. நேற்று நான் பார்த்த அர்ஜுனன் தபசு என்ற கூத்தில் அழகிய ஒப்பனையும் சிறந்த நடிப்பையும் இனிய பாடல்களையும் நுகர்ந்து மிக மகிழ்ந்தேன் என்று சேகர் என்னிடம் கூறினான். இந்த கூற்றை அயற்கூற்றாக எழுதுக. நேற்று அவன் பார்த்த அர்ஜுனன் தபசு என்ற கூத்தில் அழகிய ஒப்பனையும் சிறந்த நடிப்பையும் இனிய பாடல்களையும் நுகர்ந்து அவன் மகிழ்ந்தான் என்று சேகர் என்னிடம் கூறினான். மூன்றாவது வினா. கீழ்காணும் தொடரில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர். முல்லைப்பூச் செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். உழவர்கள் வைகறை பொழுதில் வயலில் உழுதனர். அது மருதம். நெய்தல் தாழை பூவை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். அது நெய்தல். இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.